வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 2024 ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் படிக்கிறனால என்னன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டினில் எப்படி வந்து மாடல் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் படிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். அது மாதிரி இந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படி படிக்காங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. எல்லா கொஸ்டினையும் சாய்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். இது வந்து நான் ஸ்லோ லேர்னருக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லா ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து 6 கொஸ்டின் மட்டும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 கொஸ்டின் மட்டும் எழுத படித்தா போதாது, அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 3-4 கொஸ்டினாக வந்துடும். அப்போ நீங்கள் 4 கொஸ்டினாக நீங்கள் எழுதும் போது அடுத்து 1 வேர்ட்ஸாக நீங்கள் படித்து அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி தான் நமக்கு மொத்தம் நமக்கு 5 கொஸ்டின் எழுத சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த 10 கொஸ்டின் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதுலேருந்தே ஒரு 3-4 மார்க் 4 கொஸ்டினாக வந்துடும். அப்புறம் இதிலே நமக்கு 20 மார்க் கிடச்சிரும். அப்புறம் 20 2 மார்க்ஸில் கொஞ்சம் 3 மார்க்ஸில் கொஞ்சம் 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். யாருமே ஃபெயில் ஆகாதீங்க, நல்லா படித்து பாஸ் ஆகிருங்க. ஜஸ்ட் பாஸாக எடுக்கக்கூடாது, ஒரு பாதி மார்க்காவது எடுக்கணும். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்.